மிதுனராசி அன்பர்களே, ஐப்பசி மாதம் பல விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை? இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் உங்களின் குடும்ப வாழ்க்கை, மாணவ செல்வங்களின் கல்வி, தொழில், உங்களின் தொழிலில் ஏற்பட போகும் ஏற்ற இறக்கங்கள், பிரச்சனைகள், உயர்வுகள் ஏதாவது இருக்கின்றதா இல்லையா என்பதையும், உங்கள் நிதி, வருமானம், செலவு, உடல் ஆரோக்கியம், இப்படி உங்களை பற்றிய, அதாவது மிதுன ராசியை பற்றிய சகலவற்றையும் இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்தெந்த விஷயத்தில். ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்பதை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன், அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்களுடன் அனைவரும் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு வீடியோவில் இருக்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் போடுற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்ப்பதற்காகவும், வீடியோ உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கெல்லாம் உள்வலங்களை கிளிக் பண்ணணும். நான் போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இது வசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இந்த சேனலில் பிளேலிஸ்ட்லேயும் முழு வீடியோவும் நான் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் பிளேலிஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியாதாக்கள் வசிராஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் சர்ச்சில் அடித்து, யூடியூப்பில் சர்ச்சில் அடிச்சுட்டு வசிராஜி கைரேகையும் ஜோதிடம் அடிச்சுட்டு கம பண்ணி கோடீஸ்வர ஜோகம் அடித்தா கைரேகை சம்பந்தமான கோடீஸ்வர ஜோகங்கள் போட்டுக்கிறேன். நல்ல துரதிஷ்டம் ஏழை இருக்கிறதுக்கான வேணா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைன்னு அடிச்சிங்கண்டா கம பண்ணிட்டு வேற எல்லாத்தையும் உங்களோட ராசியை அடிச்சிங்கண்டா, இந்த சேனல்ட பேரையும் அடித்து கம பண்ணிட்டு அவங்களோட ராசியும் அடிச்சிங்கண்டா வேற, மாத பலன் அடிச்சிங்கண்டா வேற. அதே இல்லாட்டி வருடப்பலன் கிரக பயிற்சிகள், சனி என்னென்ன கிரக பயிற்சியோ அது வேறு. இல்லாட்டி உங்களோட கைரேகை, அதாவது ஆயுள் ரேகையோ, புத்தி ரேகையோ, இதே ரேகை, இந்த ரேகை, இல்லாட்டி புள்ளிகள் உங்களோட கையில் இருக்கு, அதையும் கம பண்ணிட்டு அடிச்சிங்கண்ணா இந்த சனண்ட பேரையும் அடித்து கம பண்ணி அடிச்சிங்கண்ணா வேறு. அதில் இலவசமாக ஒற்று கேள்வி மட்டும் கொமான் மூலம் நீங்கள் எழுதி கேட்கலாம். அது யாராக இருந்தாலும் எழுதி கேட்கலாம். ஒட்டே ஒரு கேள்வி எழுதி கேட்கணும், தெளிவாக இருக்கணும், அதுக்குத்தான் பதில் கிடைக்கும். கைரேகை சம்பந்தமாக இல்லாட்டி ஜாதகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி மட்டும் உங்கள் சம்பந்தமாக, உங்கள் திருமண வாழ்க்கையோ இல்லாட்டி எதாவது ஒன்றை எழுதி கேட்கலாம். பரிகாரமும் கேட்கலாம். மற்றபடி முழுமையாக வடிவாக கேட்கணுமென்றா என்ற வாட்ஸ்அப் மூலம் முன்கூட்டியே காசு கட்டித்தான் கேட்கணும். ஜாதகம் என்றாலும் கைரேகை என்றார். இதுலேயும் நீங்கள் உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறேன்டாலும் சரி, நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், நீங்கள் பிறந்த இடம், உங்கள் பேர் இதெல்லாம் போடத்தான் பதில் சொல்லலாம். பேர் ஓடாட்டியும் உங்கள் பிறந்த இடம், டைம் மற்றும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போடணும். போடாமல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் போட்டால் அது சொல்லலாம். அது உங்களுக்கு பிறந்த நேரம் அதுகள் தெரியாது என்றால் முழுமையாக வடிவாக உங்களோட பயோடேட்டா என்ன உங்களோட எல்லாம் குறிப்பெல்லாம் எழுதி சொல்லலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முழுமையாக வடிவ கேட்கணும் வேண்டாம், முன்கூட்டிய காசு கட்டித்தான் கேட்கணும். சரி, இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போன்று ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும். பல விஷயத்தில் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். இல்லாட்டி சண்டை சச்சரவுகள், பிளவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோன்யம் கெடும். கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லவும், கொஞ்சம் கதைப்பதை குறைக்கும். தேவையில்லாத பம்பு வழக்குகளில் மாட்டிப்பட வேண்டாம் மிதுன ராசி என்பவர்களே. நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்கள் பண வரவு இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகின்றது. ஐப்பசி மாதத்தின் முதல் பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தின் முதல் பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பிற்பகுதியில் வருமானம் கூடும். உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது.
வரும் பிற்பகுதியில் ஐப்பசி மாத பிற்பகுதியில் வருமானம் கூடினாலும் முற்பகுதியில் தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் செலவுகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படும். பயணங்களால் சோர்வும் ஏற்படும். அடிக்கடி பயணம் செய்வீர்கள், அதனால் சோர்வு ஏற்படும். உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும். நீங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் கூடியவர்கள் என்பதனால், கோயில்கள் அதுகள் இதுகள் என்று சொல்ல ஆர்வமுடையவர்கள் என்பதனால் அருகில் இருக்கிற கோயிலுக்கு அதுவும் அடிக்கடி போய்கொண்டே இருப்பீர்கள். எல்லாட்டி தூரம் இருக்கிற கோயிலுக்கு போகணும் என்ற ஆசை இருக்கும், போவீர்கள் சில பேர். ஓகே, இதனால சோர்வு ஏற்படுகின்றது. நரம்புகள் சம்பந்தமான வருத்தங்கள், வயிறு சம்பந்தமான வருத்தங்கள்லாம் ஏற்படும். சரி, வியாபாரிகளுக்கு எப்படி, மாணவ செல்வங்களுக்கு எப்படி என்பதெல்லாம் பார்க்கலாம். எனவே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாடு மூலங்களிலிருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள். மாதத்தின் முற்பகுதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும். வியாபாரிகளுக்கு முற்பகுதி என்பது பிற்பகுதி நன்றாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி கற்போருக்கு முற்பகுதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் ஐப்பசி மாதத்தின். மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம். மாதத்தின் முதல் பகுதி காதல் விவகாரங்களுக்கு மிகவும் சாதகமானது. உறவில் தீவிரம் இருக்கும். திருமண வாழ்க்கையில் வாழ்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் பிரிவுகளை கொடுக்க பார்க்கும். திருமண வாழ்க்கையில் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், முற்பகுதியில் ஐப்பசி மாதத்தின் முற்பகுதியில் வருமானம் உழைக்கும் போது தொழிலில் பிரச்சனைகள், செலவு ரீதியான சில செலவுகள் வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை கைவிடாதீர்கள். ஆனால் உங்கள் தன்னம்பிக்கையே, மிதுன ராசிக்காரர்களை தன்னம்பிக்கையே கைவிட வேண்டாம். அவ்வளவு பலவீனமாக இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மற்றும் பல சவால்கள் இருந்து எளிதாக வெளியே வருவீர்கள். அதே நேரம் பல சவால்களை சரி கட்டி வெளியேறுவீர்கள். ஆகவே முன்கூட்டியே இந்த பலனை முழுமையாக கேட்பதன் மூலம் நான் சொன்ன விஷயங்களில் அல்லாட்டி நீங்கள் ஐப்பசி மாதம் அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நீங்களே வெளியேறுவீர்கள். அதிலிருந்து சவாலாக ஏற்று தப்பித்து கொள்வீர்கள். இதற்கான பரிகாரம் என்ன? இதுவரைக்கும் வீடியோங்களை பட்டின், அதாவது சில பேருக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியாதபடியே சொல்றேன். சிவப்பு கலர் இருக்கு, அந்த சிவப்பு கலருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை உள்ளவனை கிளிக் பண்ணி நான் போட நான் துடிக்கலையும் நீங்கள் பார்த்து பயங்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள். இது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்வோம்? ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். அதாவது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. அடுத்ததாக கடக ராசிக்கு